Hi everyone. இந்த வீடியோல Vice President related questions பார்ப்போம். So the first question, the Vice President is the ex-officio chairman of. So Vice President, ex-officio chairman of Rajya Sabha. So option A. And second one, in case the President wishes to resign, to whom is he to address his resignation letter? So President யார்கிட்ட அவரோட resignation letter address பண்ணுவாரு அப்படின்னா to the Vice President. And third one, to who held the office of Vice President of India for 2 consecutive terms. So Vice President term ரெண்டு தடவை இருந்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. That is Dr. Radhakrishnan. And fourth one, consider the following statements. No formal impeachment is required for the removal of Vice President. Dispute regarding election of the Vice President is referred to the Election Commission. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ ஃபார்மல் இம்பீச்மெண்ட் இஸ் நாட் ரெக்யர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அதுக்கும் ஆர்டிக்கல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 67B இம்பீச்மெண்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. And fifth one, the Union Executive of India consists of. So இது எதுனா அப்படின்னா President, Vice President and Council of Ministers. So fifth option A. Which one of the following statement regarding the Vice President of India officiating as President is correct? ஸோ இதில் என்னெல்லாம் கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வைஸ் பிரசிடெண்ட் அஃபிஷியேட்டிங் பிரசிடென்ட், அதாவது ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கார் அப்படின்னா எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா he shall continue to be the chairman of the Council of State. ஸோ கண்டிப்பாக கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், he shall cease to be the chairman of the Council of the State. ஸோ இது கரெக்டு. ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். And seventh one, consider the following statements. The Vice President is elected by members of an electoral college consisting of the members of both the houses of the Parliament. Second statement, when the Vice President discharges the functions of the President, he would be entitled to the same emolent alliance privileges to which President if entitled under the Constitution. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுமே ரைட் ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் எலக்டோரல் காலேஜ் மூலமாக எலெக்ட் ஆவார், விச் கன்சிஸ்ட் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுற அந்த மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் நாமினேட்டட் ஆஸ் வெல் அஸ் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து யாருமே வைஸ் பிரசிடெண்ட்டை அப்பாயிண்ட் எலெக்ட் பண்ண மாட்டாங்க. So only from the members of the parliament, which includes elected as well as nominated. So second என்னன்னா வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஓட ஃபங்க்ஷனை பண்ணுறாரு அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட்டோட சீட் வேக்கண்ட் ஆர் லீவாக இருக்குது அப்படின்னா அவர் பிரசிடெண்ட்டாக டியூட்டி பண்ணுவார். ஸோ அந்த டைமில் அவருக்கு அந்த அலையன்ஸ் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே எப்படி ஒரு பிரசிடென்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி இவருக்கும் வரும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். அண்ட் எய்த் ஒன், consider the following statements regarding the Vice President of India. So first statement என்னன்னா Vice President is elected by the electoral college consisting of all the members of both the houses of the parliament. இது கரெக்ட் தான். The constitution is silent about a person who is the duties of the vice president during the period of vacancy. ஸோ இதுவும் கரெக்ட் தான். அதாவது கான்ஸ்டியூஷனில் இஃப் இன் கேஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் வேகன்சி ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் டியூட்டிஸை யார் பண்ணுவா அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லவே இல்லை. ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். நைன்த் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா the Vice President of India hold office for a period of 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், the Vice President of India can be removed by a single majority of votes passed in the Rajya Sabha only. And then the Vice President of India continues to be in office even after the expiry of his term till his successor take over. And fourth one, the Supreme Court of India has to took
in all disputes with regard to the election of the Vice President of India. ஸோ இதை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட் கரெக்ட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். என்ன அப்படின்னா சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து ரிமூவ் பண்ண முடியாது அண்ட் நாட் ஒன்லி பை ராஜ்யசபா. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ராஜ்யசபாவிலேருந்து ராஜ்யசபா தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ ராஜ்யசபாவில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அண்ட் தென் லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக பிரசிடெண்ட்டை வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்ணும். ஸோ ராஜ்யசபாலேருந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலமாக தான் இம்பீச் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பியில் தப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 10th ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் க்ரோனாலஜிக்கல் ஆஃப் தேர் டெனஸ். ஸோ இதோட க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா விவி கிரி, ஜேஎஸ் பதக், பிடி ஜட்டி, எம் ஹிதயுத்துல்லா. ஸோ இது வந்து என்னென்னா கரெக்ட் சீக்வன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அண்ட் 11th ஒன், ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து வைஸ் பிரசிடென்ட் தான், எக்ஸ் ஆஃபீஸர் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அண்ட் 12th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் கரெக்ட். ஸோ இது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் ஆர்டர் டு பி வைஸ் பிரசிடென்ட் எ பர்சன் மஸ்ட் பி குவாலிஃபைட் ஃபார் எலெக்ஷன் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். And then a member of state legislative can seek election to that office. And the next one, the term of the office of vice president is same as that of president. So இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். And the next one, he can be removed through a formal impeachment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And fourth one, he can be removed through a formal impeachment. ஸோ இதில் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ராங். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அண்ட் 13th ஒன், த ப்ரப்போசல் ரிலேட்டிங் டு டிஸ்மிசல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் கேன் பி presented in. ஸோ வைஸ் பிரசிடென்ட் டிஸ்மிசல், அதாவது அந்த ப்ரப்போசலை எங்கே ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் கேன் பி இனிஷியேட்டிவ் ஃப்ரம் ராஜ்யசபா. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ வந்து கண்டிப்பாக ராஜ்யசபாவில் தான் இனிஷியேட் பண்ணணும். அண்ட் 14th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வைஸ் பிரசிடென்ட் வாஸ் நாட் அப்பாயிண்டட் ஆஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ எந்த வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்பாயிண்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் என்னென்னா கிருஷ்ணா கண்ட். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஸோ மற்ற எல்லாருமே வந்து என்னென்னா பிரசிடெண்ட்டாக ஆயிருப்பாங்க. அண்ட் 15th ஒன், த ரெசல்யூஷன் ஃபார் ரிமூவிங் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் பி மூவ்ட் இன் த. ஸோ கேன் பி மூவ்ட் in the ராஜ்யசபா alone. ஸோ இனிஷியேட் ஆகிறது வந்து ஃப்ரம் ராஜ்யசபா தான். ஸோ 16th ஒன், who among the following have held the office of vice president of India. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முகமது ஹிதயுத்துல்லா. ஸோ இவர் வந்து பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு, வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து 6th வைஸ் பிரசிடெண்ட். அண்ட் தென் ஃபக்ருதீன் அலி அகமது. ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா 5th பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, சரியா, நாட் வைஸ் பிரசிடெண்ட். அண்ட் தென் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா 6th பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் சங்கர் தயாள் சர்மா. ஸோ இவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருப்பார். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை இருந்தான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ரைட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரிகார்டிங் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட்
and hope this video is useful for your preparation. Thank you for watching.